அரசின் புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு விரோதமாக உள்ளது என்று நாகர்கோவிலில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ நாகர்கோவிலில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு விரோதமாக உள்ளது. பின்தங்கிய பட்டியலின மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் புதிய கல்விக் கொள்கை உள்ளது. மூன்றாவது மொழியை ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது என சொல்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர், ஆங்கில மொழி தேவையில்லை, அது அந்நிய மொழி, எனவே அந்த மொழி தேவையில்லை, ஆங்கிலம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என சொல்கிறார். தமிழக மாணவர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். அதற்கு முக்கியமான காரணம் ஆங்கில புலமை, இருமொழி கொள்கைதான் காரணம். உலக தொடர்பு மொழியாக இருக்கும் ஆங்கிலத்தை உள்துறை அமைச்சர் தேவையில்லை என கூறுகிறார். வட மாநிலத்தில் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என பிரச்சாரம் செய்கின்றனர். இதனை தமிழக பாஜக தலைவர் ஏற்றுக்கொள்வாரா என துரை வைகோ கேள்வி எழுப்பினார். வட மாநிலத்தில் பல மொழிகள் அழிந்து போய் உள்ளன. இதற்கு ஹிந்தி ஆதிக்கமே காரணம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிகிறது. மக்களை பாதிக்கின்ற வகையில் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டுவர அனுமதிக்க கூடாது என தெரிவித்தார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் இங்குள்ள அரசியல் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்களிடம் ஆலோசனை செய்துவிட்டு அதற்கு உண்டான பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நச்சு கழிவுகள் வெளியேற்றத்தை மதிமுக போராடி தடுத்து நிறுத்தியது. தஞ்சை மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தையும் தடுத்து நிறுத்தியது மதிமுக என தெரிவித்தார். ராகுல் காந்தி தலைமையிலான இந்திய கூட்டணியில் மிகவும் வலிமையாக உள்ளது. சூழ்நிலை காரணமாக கடந்த தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. அடுத்து வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணி மக்கள் மத்தியில் எழுச்சி அடையும், அதன்படி வெற்றி பெறும். பாஜக எனும் மதவாத இயக்கத்துடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என விஜய் தெரிவித்துள்ளார். இந்த நிலைப்பாட்டில் கடைசி வரை அவர் உறுதியாக இருப்பார் என ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களிடமும் அந்த நம்பிக்கை உள்ளது. மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களில் பெருமளவில் ஊழல் நடைபெறுகிறது. ஆனால் தமிழகத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜக முன்வைக்கிறது. பாஜக ஆளும் சில மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான கோடியில் ஊழல் நடைபெற்றுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் ஏன் பேசவில்லை என கேள்வி எழுப்பினார். புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பொறுத்தவரைக்கும் ஒன்றிய அரசுடைய அது கல்விக் கொள்கை அது முற்றிலும் தமிழ்நாட்டுக்கு விரோதமா, தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு விரோதமா இருக்கு. அதாவது மொழி சார்ந்த இது மாத்திரம் கிடையாது, பல்வேறு விஷயங்கள்ல குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய பட்டியலின மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு. உதாரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3வது மொழியை ஏன் கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் அதே கேள்வியை இன்னொரு மொழியை கத்துக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்க. நான் அதே வாதத்தை நான் வைக்கிறேன். நான் என்னன்னா, அவங்க பாஜக தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் கிடையாது. குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலமே தேவை கிடையாதுன்னு சொல்றாரு. ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்றாரு. ஆங்கிலம் என்பது அந்நிய மொழி, ஆங்கிலம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் சொல்றாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகள் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா, அது ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், இல்லாட்டி மருத்துவத்துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் அது ஆதிக்கம் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமை நமக்கு எப்படி வந்ததுன்னா, இருமொழி கொள்கையினாலதான் வந்தது. உங்களுக்கு அந்த இருமொழி கொள்கை இருக்க போய் தான் தமிழும் ஆங்கிலம், அதாவது நமக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்க தமிழ்நாட்டுல தொடர்பு மொழி, இந்தியாவுக்குள்ளேயும் தொடர்பு மொழியாவும் சரி, உலக தொடர்பு மொழியாவும் நம்ம ஆங்கிலம் இருக்கு. அப்படி இருக்கிற உலக தொடர்பு மொழி ஆங்கிலத்தை வேண்டான்னு சொல்லிட்டு அமித்ஷா அவங்க சொல்றாங்க. வட மாநிலங்கள்ல அந்த பிரச்சாரத்தை வைக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்க கூடாது பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. அதை தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அங்கிற கேள்வி நான் பலமுறை வச்சிருக்கேன். அதுக்குண்டான பதில் தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் வரல. அதே கேள்விதான், இன்னொரு மொழியை கத்துக்கிறது என்ன தவறுன்னு சொல்றாங்கல்ல, அதே கேள்வி. ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்ற பாஜக தலைவர்களுடைய, வடமாநில பாஜக தலைவர்களுடைய அந்த பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களுடைய பதில் என்னங்கிறதுடைய கேள்விதான். எதிர்கட்சிகள் அப்படின்னா சரியான கண்ணோட்டத்தோட தான் இதை கொண்டு போறாங்கன்னு எப்படி எதிர்கட்சிகள் இந்த புதிய கல்விக் கொள்கையை குறித்தான விளக்கத்தை சரியான கண்ணோட்டத்தோட தான் கொண்டு போறாங்கன்னு. ஆனா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதாவது நம்மளுடைய இன்னைக்கு நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மாநிலம். கிட்டத்தட்ட 52 விழுக்காடு இருக்கு. இதே இது
மற்ற பாஜக இருக்கிற மாநிலங்கள், குறிப்பா வட மாநிலங்களுடைய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 26-27 விழுக்காடு இருக்கு. நம்மளுடைய பாதியோட கீழே தான் இருக்கு. அதனால என்ன, நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கல்விக் கொள்கை தான். சின்ன சின்ன குறைபாடுகளை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்க வட மாநிலங்கள் இருக்கிற அங்க இருக்கிற பள்ளிகளை பாருங்க, அங்க இருக்கிற மாணவர்களுடைய புலமையை பாருங்க. ஹிந்தியை தவிர எந்த மொழியும் தெரியாது. அதே வேளையில அந்தந்த மாநிலங்களுடைய சொந்த மொழி அது இன்னைக்கு மறந்து போயிட்டாங்க. அது எழுதவோ படிக்கவோ தெரியாது. பல வட மாநிலங்கள் இருக்கிற வட மாநில மொழிகள் இங்க அழிஞ்சே போயிடுச்சு. அது காரணம் இந்திய ஆதிக்கத்தினால வந்திருக்கு. நான் குறிப்பா சொல்றது வந்து இது மொழி பிரச்சனையை நான் பார்க்கல, மாணவர்களுடைய எதிர்காலம் எதை படிச்சா அவங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிதான் பாக்குறேன். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு கல்வியில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு பசங்களுடைய ஒர்க் லோடு, மாணவருடைய சுமை பாத்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு நீங்க காலேஜ் போனீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலுமே கூட நீங்க வந்து ஐடி சைடுல கொஞ்ச நாச்சும் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும். அதே மாதிரி மருத்துவத்துறை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீட் வந்திருக்கு. பல்வேறு சுமைகள் இருக்கிற நேரத்துல மூணாவது மொழிங்கிறது மாணவர்களுக்கு கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா, அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நீங்க தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள்ல அந்த பிற மொழிகள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான கட்டமைப்பு இருக்கா நம்ம கிட்ட, அதுக்குண்டான பொருளாதாரம் இருக்கா? மாணவர்களுக்கும் கஷ்டம், அங்க இருக்க கல்வி அந்த கட்டமைப்புக்கும் கஷ்டம். பிராக்டிக்கலா கிடையாது. இந்திய மொழி எந்த மொழியோட கத்துக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்ற உலக மொழிகள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உலக மொழிகள் கத்துக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த உலக மொழிகளே கத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3 மொழிகள் மும்மொழி கத்துக்கலாம் நீங்க, ஆனா அந்த மும்மொழியும் இந்திய மொழியாவே இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த வேற்று நாட்டு மொழிகளாவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம், உலகமயமாக்கல் பத்தி பேசுறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய இளைஞர்களே நீங்க வெளிநாடு போய் இன்னைக்கு வர்த்தகமா இருக்கட்டும், பல்வேறு இதுல போய் நல்லா போய் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு உலக மொழி தெரிஞ்சுக்கிற நல்லதானது. இதே கேள்விதான், நீங்க ஏன் வந்து இந்த மொழியை படிக்கணும்னு சொல்றீங்க? அது மாணவர்கள் விட்டுக்கோங்க, நீங்க மாணவர்கள் பெற்றோர்கள் விட்டுக்கோங்க. இதை அரசியலாக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தில் 4 இடங்கள்ல ஹைட்ரோ அதாவது ஹைட்ரோ கார்பன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த குமரி மாவட்ட எல்லை பக்கத்துல கடல் எல்லையில கிட்டத்தட்ட 27,000 சதுர கிலோமீட்டர் இதுல வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஓஎன்ஜிசிக்கு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனுக்கு வந்து அந்த ஒப்பந்தம் போட்ட மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான ஆரம்ப கால பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கடல் எல்லையில மாத்திரம் கிடையாது, கேரளால இது பாதிப்பு. கேரளாவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதை பத்தி பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த வித ஒரு திட்டமை பொறுத்த வரைக்கும் அது நாட்டுக்கு பயனுள்ளதா இருந்தா பரவாயில்ல. ஆனா அதே வேளையில அந்த பகுதி மக்கள் அதுங்க பாதிக்கப்படுறாங்களா? சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா? பொருளாதாரம் மாத்திரம் கிடையாது, நீங்க பொருளாதாரம் முக்கியம்தான், அதே நேரத்தில் அங்க இருக்கிற அடிப்படை விஷயங்கள், அந்த ஜனங்களுடைய வாழ்வாதாரம். நீங்க இந்த இடத்துல போய் நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்கன்னா அதுல வர என்ன பாதிப்புகள், மீனவர்களுக்கு உண்டான பாதிப்புகள் என்ன வரும்? நீங்க அதாவது இது எடுக்கிறதுல இன்னைக்கு அடுத்த ஒரு 1000 வருஷத்துக்கு அந்த பகுதியை வந்து பாலடைகிற ஒரு சூழ்நிலை வரலாம். இதுக்குண்டான ஒரு ஸ்டடி எடுக்கணும். அங்க இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய கலந்தாய்வு இருக்கணும். அந்த மாதிரி எங்கேயுமே பண்ண மாதிரி தெரியல. நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்களா, நீங்க இங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற அமைப்புகள், மக்கள் அமைப்புகள், அது சார்ந்த மக்கள் கிட்ட நீங்க கலந்தாய்வு செய்து அதுக்குண்டான ஸ்டடி என்ன, என்வாயர்மெண்டல் இம்பாக்ட், சுற்றுச்சூழல் எந்தெந்த விஷயத்துல பாதிக்கப்படும், அது ஆய்வுகள் எடுத்து ஜனங்கிட்ட சொல்லி ஜனங்களுக்கு வந்து சரி ஒப்புதல், இது நல்ல விஷயம் தான், இதனால நமக்கு பாதிப்பு கிடையாது, வரும்போது நீங்க திட்டங்களை கொடுங்க. ஆனா ஜனங்கள்கிட்ட எதுவுமே கேட்காம, மாநில அரசு கிட்ட சரியான தகவல் கொடுக்காம ஒன்றிய அரசு இதே மாதிரி பண்ணும் பொழுது இது வந்து மக்கள் விரோத ஒரு திட்டமா தான் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா மதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல தூத்துக்குடியில நச்சு ஆலை ஸ்டெர்லைட் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் போராடி அந்த நச்சு ஆலை ஸ்டெர்லைட்டை ஒழிச்சது வந்து மதிமுக தலைவர் வைகோவும் தான். அதே நேரத்தில் உங்க தஞ்சை வேளாண் மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோ கார்பன், ஷேல் கேஸ், மீத்தேன் திட்டங்களும் வராம இன்னைக்கு தடுத்து நிறுத்தினது பாத்தீங்கன்னா தலைவர் வைகோ தான். இதே மாதிரி என்ன பல்வேறு இடங்கள், நீங்க தேனி மாவட்டத்துல நியூட்ரினோ திட்டம், அதனால சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் இன்னைக்கு நீதிமன்ற மொழியை நிப்பாட்டி வச்சிருக்க தலைவர் வைகோ. இங்க மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா, அந்த பகுதி மக்களுக்கு ஆபத்தா, முதல் குரல் தலைவர் வைகோவோட குரல், மதிமுகவோட குரலா இருந்திருக்கு. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் அதே மாதிரிதான் மதிமுக வந்து கண்டிப்பா இங்க இருக்கிற பகுதி மக்கள், மீனவர்களுக்கு சார்ந்து இவங்களுக்கு எந்தவித பாதிப்பு வராத மாதிரி கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்பாங்க. இது நீங்க ஐயா சிதம்பரம் கிட்டதான் நீங்க கேட்கணும், அந்த காங்கிரஸ் தலைமையிட்டு தான் கேட்கணும். நீங்க அது எங்கிட்ட கேட்க கூடாது. எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, மதிமுக பொறுத்த வரைக்கும் அன்பு சகோதரர் ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் வந்து வலுவா இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா வந்து போன தேர்தலில் வந்து நாங்க தோத்துனாங்க. ஆனா நீங்க அந்த கூட்டணி வலுவாக இருக்கு. அடுத்த தேர்தல் வரப்போகுது, அடுத்து நீங்க 4 வருஷத்துக்கு தேர்தல் வரதான் போகுது.
கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல மக்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில இது ஒரு எழுச்சி பெற்று கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுதான்னு சொல்லுவோம். அவர் ஐயா சிதம்பரமுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் அதை அந்த காங்கிரஸ் இயக்க தலைமை நீங்கிட்டு தான் நீங்க கேட்கணும். நீங்க நடிகர் விஜய் வந்து பாஜக கூட்டணியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக கூட்டணிக்கு அவர் வருவாருங்கிற மாதிரியான ஒரு ஆனா சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கிறார். பாஜகங்கிற ஒரு மதவாத இயக்கம், அந்த மதவாத இயக்கம் இருக்கிற எந்த கூட்டணியும் நாங்க சேர மாட்டோம்னு சகோதரர் விஜய் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா அதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்கிற நம்பிக்கை அவர் ரசிகர்கள் மாத்திரம் கிடையாது, தமிழக மக்கள்கிட்டயும் அந்த நம்பிக்கை இருக்கு. தேசிய ஊரக வேலை திட்டத்துல வந்து குஜராத்ல ஒரு அமைச்சருடைய மகனே 75 கோடி ஊழல் பண்ணி கைதாகிறது. அதை எப்படி பார்க்கணும்? அது எனக்கு நீங்க சொன்னதான் செய்தி. நீங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும், பல்வேறு சில ஒன்றிய அரசு திட்டங்கள்லாம் முறைகேடுகள் நடக்கதான் செய்து, நடக்காதுன்னு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டு இங்க பொறுத்த வரைக்கும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாஜக. ஆனா அவங்க ஆள்கின்ற மாநிலங்கள்ல பல்வேறு நீங்க சொல்ல மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடிகள்ல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, தவறுகள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அதை பத்தியான அந்த ஒரு பதிலோ ஒரு இதோ அவங்க கேட்கறது கிடையாது. 26 தேர்தல்ல என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி. நீங்க அண்ணன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்கான அண்ணன் எடப்பாடி சொல்றாரு. அவருடைய ஒரு கட்சியோட தலைவரை அவர் சொல்றதுக்கு உண்டான உரிமை இருக்கு. அதையான முடிவெடுப்பது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் தவிர எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்ல முடியாது. இது நீங்க ஐயா சிதம்பரம் கிட்ட தான் நீங்க கேட்கணும், அந்த காங்கிரஸ் தலைமையிட்ட தான் கேட்கணும். நீங்க அது எங்கிட்ட கேட்க கூடாது. எங்களுடைய நிலைப்பாடு என்னடா, மதிமுக பொறுத்த வரைக்கும் அன்பு சகோதரர் ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் வந்து வலுவா இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா வந்து போன தேர்தலில் வந்து நாங்க தோத்துனாங்க. ஆனா நீங்க அந்த கூட்டணி வலுவாக இருக்கு. அடுத்த தேர்தல் வரப்போகுது. நீங்க நாலு வருஷத்துக்கு தேர்தல் வரதான் போகுது. கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல மக்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில இது ஒரு எழுச்சி பெற்று கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுதான்னு சொல்லுவோம். அவர் ஐயா சிதம்பரமுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் அதை அந்த காங்கிரஸ் இயக்க தலைமை நீங்கிட்டு தான் நீங்க கேட்கணும். நீங்க நடிகர் விஜய் வந்து பாஜக கூட்டணியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக கூட்டணிக்கு அவர் வருவாருங்கிற மாதிரியான ஒரு ஆனா சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கிறார். பாஜகங்கிற ஒரு மதவாத இயக்கம், அந்த மதவாத இயக்கம் இருக்கிற எந்த கூட்டணியும் நாங்க சேர மாட்டோம்னு சகோதரர் விஜய் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா அதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்கிற நம்பிக்கை அவர் ரசிகர்கள் மாத்திரம் கிடையாது, தமிழக மக்கள்கிட்டயும் அந்த நம்பிக்கை இருக்கு. தேசிய ஊரக வேலை திட்டத்துல வந்து குஜராத்ல ஒரு அமைச்சருடைய மகனே 75 கோடி ஊழல் பண்ணி கைதாகிறது. அதை எப்படி பார்க்கணும்? அது எனக்கு நீங்க சொன்னதான் செய்தி. நீங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும், பல்வேறு சில ஒன்றிய அரசு திட்டங்கள்லாம் முறைகேடுகள் நடக்கதான் செய்து, நடக்காதுன்னு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டு இங்க பொறுத்த வரைக்கும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாஜக. ஆனா அவங்க ஆள்கின்ற மாநிலங்கள்ல பல்வேறு நீங்க சொல்ல மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடிகள்ல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, தவறுகள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அதை பத்தியான அந்த ஒரு பதிலோ ஒரு இதோ அவங்க கேட்கறது கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.